ஓகே எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஸோ சிபிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எடுத்தோம்னா சாப்டர் ஒன் உங்களோட யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படிங்கிற டைட்டிலில் இருக்கிற இது. ஸோ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் அப்படின்னா என்னென்னா, number of important characters அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் தட் ரூல் நம்ம இப்போது அது எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு 897 இந்த மாதிரி நான்-ஜீரோ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா அங்கே இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இங்கே மொத்தம் 3 நம்பர் இருக்குது அப்படின்னா சிக்னிஃபிகண்ட் ஃபிகரோட கவுண்ட் 3. நெக்ஸ்ட், zeros in between are significant. Zeros in between are significant. ஸோ இங்கே நான்-ஜீரோ நம்பர்ஸ் இருக்குது, அதுக்கு இடையில் 2 ஜீரோஸ் இருக்குது. those characters are also significant. ஸோ இங்கே டோட்டலி 4 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலி 4. நெக்ஸ்ட், zeros to the right, 0 to the right, not significant. ஸோ இங்கே டோட்டலி ஒரு கேரக்டர் ரைட் சைடில் 3 ஜீரோஸ் இருக்குது. ப்ரொவைடட் தேர் இஸ் நோ டெசிமல் பாயிண்ட், அதுவும் நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி இருந்ததுன்னா we should not consider it as significant. So not a significant. So only one character. So number of significant figure 1. 0 to the left சைடில் இருக்கிறதும் நாட் சிக்னிஃபிகண்ட் தான். அது டெசிமல் இருக்கோ இல்லையோ லெஃப்ட் சைடில் இருந்தால் நாட் சிக்னிஃபிகண்ட். ஸோ இங்கே டோட்டலாக ஒன்லி 1 கேரக்டர் இருக்குது. ஸோ இதுக்கும் 1 தான். நெக்ஸ்ட், இப்போது யூ ஆர் ஹேவிங் 8000 kg. ஸோ இட்ஸ் அ மெஷர்மெண்ட்டுன்னு சொன்னோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு வெயிங் பேலன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெயிங் பேலன்ஸில் எனக்கு ஒரு ரீடிங் காட்டுது. அந்த ரீடிங்கில் ஃபார் எக்ஸாம்பிள் 8000 kg காட்டுது. ஓகேயா? ஸோ இப்போது ஒரு மாஸ் வச்சுருக்கேன், அது 8000 kg காட்டுது. இப்போது அதில் நான் 1 kg ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ப்ளஸ் 1 kg ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எந்த இடத்துல சேஞ்ச் காட்டும்? இந்த 10 ஸ்பேஸ். ஸோ 8001 காட்டும். ஸோ திஸ் இஸ் த பாயிண்ட் வேர் சேஞ்ச் வில் ஹேப்பன். அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல நோ சேஞ்சஸ் வில் ஹேப்பன். எஸ், அஃப்கோர்ஸ் ஆகும், பட் இதுக்கு மேலே அதிகமாக நீங்கள் வைக்கும்போது 10 kg வச்சிங்கன்னா அப்போ ஆகும். ஸோ மினிமமாக சேஞ்ச் எங்கே நடக்கும்னா இந்த 10 ஸ்பேஸில் தான். அதனால தான் மெஷர்டு வேல்யூவில் டெசிமல் இருக்கோ இல்லையோ அந்த ஜீரோஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். ஸோ டோட்டலி 4. ஸோ இந்த நம்பர் 3யும் இந்த நம்பர் 5ம் completely different. It's a measured value. Then number 6. இங்கே zeros to the right are significant of a non-zero number are significant. So இங்கே 4 characters இருக்கு. zeros to the right with the decimal place. அதுதான் மெயின், with decimal place. So totally 4. And then 7th one, zeros to the left are not significant. Well, already நான் சொல்லிட்டேன், இங்கேயும் zeros to the left. ஸோ இங்கேயும் டெசிமல் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அப்போவும் நாட் அ சிக்னிஃபிகண்ட் ஒன்லி. ஸோ ஒரே ஒரு கேரக்டர் தான், 1 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் தான். அண்ட் தென் 8400 kgயை கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் கிவ் த நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். இதுதான் கொஷின். ஸோ இதை எப்படி நம்ம பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் 8400 kgக்கு எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது?
ஸோ திஸ் 8400 kg is having, it's a measured value இல்லையா, அதாவது லைக் ஒரு வெயிங் பேலன்ஸ்லேருந்து வர மெஷர்டு வேல்யூ அப்படி. ஸோ 1 2 3 4, ஸோ 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். இப்போ இது நீங்கள் 8400 kgயை கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 8400, கேக்கு பதிலாக 3 zeros you will be adding and then a gram, and you will be trying to say இது ஒரு measured value சார், so that zeros எல்லாமே significant. So 1 2 3 4 5 6 7, you will try to say 7, but it is wrong. ஏன்னா மேத்தமெட்டிக்கலாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க, இட் இஸ் நாட் அ மெஷர்ட் வேல்யூ, நீங்கள் தான் கன்வெர்ட் பண்ணுறீங்க. அப்போது இட் இஸ் நாட் சப்போஸ் டு பி டேக் எஸ் சிக்னிஃபிகண்ட். ஸோ எத்தனை இதுக்கு இருக்கணும் நம்ம கன்சிடர் பண்ணணும்னா, எனக்கு கிவனுக்கு எவ்வளோ இருக்கோ அதே தான். இங்கே தான் ஒரு ப்ராப்ளம் வரும். அது என்னென்னா, நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன், பட் இட் டசன்ட் ஃபாலோயிங் த ரூல்ஸ். ஸோ மெஷர்டு வேல்யூனா ரைட் சைடில் இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு இருக்கிற ஜீரோஸ் கன்சிடர்ட் சிக்னிஃபிகண்ட். ஸோ இட் இஸ் நாட் ஃபாலோயிங் த ரூல்ஸ். அப்போது தான் ஒரு நியூ டாபிக் உள்ளே இறங்குது. 8400 into 10 power 3. ஸோ பவர்ஸில் இருக்கிற எந்த ஒரு விஷயமும் சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் எடுத்துக்க மாட்டோம். தே ஆர் நாட் சிக்னிஃபிகண்ட், வி ஷுட் நாட் கன்சிடர் தம். இப்போ பார்த்தீங்கன்னா 8400 is nothing but how many number of significant figures? 4 only. ஸோ இதை நம்ம இப்படி எழுதலாம், சயின்டிஃபிக் நொட்டேஷன் அப்படிங்கிற ஃபார்மில் எழுதலாம். தட் இஸ் 8.400 into 10 power 6 grams. ஸோ இப்போ பாருங்கள், பவரில் இருக்கிறது நாட் அ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். சயின்டிஃபிக் நொட்டேஷன் ஃபார்ம், எனக்கு சயின்டிஃபிக் நொட்டேஷன் ஃபார்மில் ஒரு நம்பர் மட்டும்தான் ஹோல் நம்பராக இருக்கும், மற்றதெல்லாம் டெசிமலில் தான் இருக்கும். சயின்டிஃபிக் நொட்டேஷன் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஸோ ஆஸ் பர் த ரூல் நம்ம கன்வர்ஷன் பண்ணி எழுதணும்னா இந்த மாதிரி தான் எழுதணும். ஸோ தட் யூ கேன் சி 1 2 3 4. ஸோ டெசிமலும் இருக்குது, அந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணிருச்சு. ஸோ we can say that now it is having 4 significant figures. ஸோ இப்படி தான் we have to go through about significant figures, finding everything. ஸோ விஷயம் என்னென்னா, இது ஏன் சார் இப்படி பண்ணுறாங்க, ஏன் இப்படி நமக்கு சொல்லிகிட்ருக்காங்க, என்ன ஜஸ்ட் லைக் தட் நம்பரை கவுண்ட் பண்ணுறீங்க போடுறீங்க. சிக்னிஃபிகண்ட் ஃபிகரோட நோக்கமே என்னென்னா, யூ ஆர் ஹேவிங் எ வெயிங் பேலன்ஸ் ஆர் எனி மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதோ ஒன்று இருக்குது, அண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட மெஷர்டு வேல்யூஸு எனக்கு அங்கே ஸ்க்ரீனில் காட்டும். லைக் 0.00 grams in terms of grams, அந்த மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு மாஸோ ஏதோ ஒன்று ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் மாஸ் நீங்கள் ஆட் பண்ணும்போது எங்கே அந்த சேஞ்ச் நடக்கும்? 0.01. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்து ஒரு லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ போட்டிங்கன்னா இந்த மிஷின் கேன் ரெக்கார்ட் as 0.02 gram and then 0.03 gram. ஸோ எந்த இடத்துல சேஞ்ச் நடக்குது அண்ட் அதுக்கு முன்னாடி எந்த சேஞ்சும் இல்லை. ஓகே, ஸோ அதைத்தான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் சொல்லுவாங்க. Got it everyone? Number of certain plus one uncertain number. This is what we call it as significant figures or significant digits. ஸோ இது மெஷர்மெண்ட்டுக்காக தான் மெயினாக வந்தது, இதோட பர்பஸே மெஷர்மெண்ட் தான். ஸோ சர்டைனா வி ஆர் ரிலையபிள் ஆன், அன்சர்டைனா வி ஆர் நாட் ரிலையபிள் ஆன். நாட் ரிலையபிளில் ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுத்தால் போதும். ரிலையபிளில் எல்லா நான் ஜீரோ நம்பர்ஸ் வி ஷுட் டேக். நான் முன்னாடி சொன்ன ரூல்ஸ் மாதிரி. ஸோ இங்கே
0.01 gram ஆட் பண்ணால் யூ வில் கெட் மெஷர்டு. 0.02னா மெஷர் ஆகும், 0.03னா மெஷர் ஆகும். ஆனால் 0.01ஓட 0.001 கிராம். ஓகேயா? ஸோ ஆக்சுவல் மெஷர்டு வேல்யூ 0.011 கிராம். ஆனால் மிஷின் உங்களுக்கு என்ன காட்டும்? ஆக்சுவலி இட் வில் ஷோ 0.01 gram only. ஸோ தட் இஸ் வை ஐ எம் சேயிங், ஏதாச்சும் ஒரு அன்சர்டைன் நம்பர் மட்டும்தான் எடுத்துக்கணும். செகண்ட் அன்சர்டைன் நம்பர் யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட். ஓகேயா? ஸோ இதைத்தான் நம்ம சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ்னு சொல்லிடுவோம். சர்டைன் ப்ளஸ் ஒன் அன்சர்டைன். வெறும் ஒரு அன்சர்டைன் நம்பர் மட்டும்தான் எடுத்துக்கணும். I hope I have been clear enough related to significant figures. We'll see in the upcoming video. Thank you, sir. Thank you, guys.